வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் பட்டர்வர்த் ஃபில்டர் டிசைன் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பட்டர்வர்த் டிசைன் ஸ்டெப்ஸை பார்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் தட் இஸ் கேபிட்டல் N. ஃபார்முலா என்ன? இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to log of square root of 10 power 0.1 alpha s minus 1 divided by 10 power 0.1 alpha p minus 1 the whole divided by log of omega s by omega p, or log of lambda by epsilon divided by log of omega s by omega p. ஓகேவா? ஸோ இங்கே லாம்டான்றது என்னன்னா, it represents the stop and attenuation value. ஸோ இங்கே இதோட ரிலேஷன் எப்படி எடுக்கிறோம்னா, lambda is equal to square root of 10 power 0.1 alpha s minus 1. ஸோ அதே மாதிரி எப்சிலான்றது என்னென்னா, இட்ஸ் ரிலேட்டட் வித் தட் பாஸ் பேண்ட். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பவர் 0.1 ஆல்ஃபா பி மைனஸ் 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர் ஆஃப் த என் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா we are going to round off the order to the next higher integer. Then we are going to find out the transfer function for the order of the n. ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம ஒரு வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் எடுக்க போகிறோம். h of s is equal to n of s by d of s. n of sன்றது நியூமரேட்டர் பாலினாமியல், here it is denominator polynomial. For Butterworth filter design, numerator polynomial we can simply consider that value as 1. இங்கே denominatorோட வேல்யூ depends on the pole location. இந்த pole location find out பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, that is sk is equal to e power j 5k, where 5k is equal to pi by 2 plus 2k minus 1 pi divided by 2n. That is the formula. இங்கே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு we are not going to use this formula. ஏன்னா இந்த ஸ்டெப்பே கொஞ்சம் டீடியஸாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, போல் லொக்கேஷனுக்குனே தனியாக ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி we have already derived certain denominator polynomials. ஸோ இந்த ஒரு 4 வேல்யூஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. then you can easily solve any problem. ஸோ இந்த ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது தேர்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் ஹெச் ஆஃப் எஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நியூமரேட்டரை 1 தான் வச்சுருப்போம். டினாமினேட்டரோட பாலினாமியல் போல் லொக்கேஷனை பொறுத்து வேரி ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருக்கிற இந்த ஃபார்முலாஸை நம்ம டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ணலாம். புரியுதா? ஸோ இப்போ n is equal to 1 கிடச்சிதுன்னா நம்ம டினாமினேட்டர் பாலினாமியல் எப்படி கிடைக்கும்? s plus 1. டைரெக்ட்லி யூ கேன் ரைட் 1 by s plus 1. இந்த ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. இப்போ n is equal to 2னா s square plus square root 2s plus 1 நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். n is equal to 3னா s plus 1 into s square plus s plus 1. 4னா s square plus 0.76537s plus 1 into s square plus 1.8477s plus 1. ஸோ இந்த 4 வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த எண் உங்களுக்கு கிடைக்குதோ based on that you can directly substitute this value in the third step. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப்பில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்னென்னா, ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பி டிவைட் பை 10 பவர் 0.1 ஆல்ஃபா பி மைனஸ் 1 த ஹோல் பவர் 1 by 2n. ஓகே. ஸோ இங்கே த ஹோல் பவர் 1 by 2ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? எப்சிலான்னு எழுதலாம். ஹோல் பவர் 1 by 2னா ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பவர் 0.1 ஆல்ஃபா பி மைனஸ் 1 தட் இஸ் ஹோல் பவர் 1 by n. இது எப்படி எழுதலாம்? எப்சிலான் பவர் 1 by n எழுதலாம். ஆர் நம்ம எந்த டேர்ம் யூஸ் பண்ணலாம்? ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணலாம். ஒமேகா எஸ் டிவைட் பை லாம்டா பவர் 1 by n யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம பாஸ் பேண்டு தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? லாஸ்ட் ஸ்டெப் தான் என்ன கிடைக்க போகுது? த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அனலாக் பட்டர்வர்த் ஃபில்டர். ஸோ இங்கே அனலாக் பட்டர்வர்த் ஃபில்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எடுக்க போகிறோம்? HA of s, தட் இஸ் த கொஸ்டின். அனலாக் பட்டர்வர்த் ஃபில்டர் தானே டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ HA of s இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி தேர்ட் ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, ஒரு ஹெச் ஆஃப் எஸ். அந்த ஹெச் ஆஃப் எஸில் வேறெவர் எஸ் இஸ் கம்மிங், எந்த இடத்துலலாம் எஸ் வருதோ அந்த வேல்யூவை எஸ் பை திஸ் ஒமேகா சின்ற வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிசைன் அண்ட் அனலாக் லோ பாஸ் பட்டர்வர்த் ஃபில்டர் ஃபார் த கிவன் ஸ்பெசிஃபிகேஷன். ஹியர் த மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஃபில்டர் இஸ் கிவன். என்ன கொடுத்துட்டாங்க? மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் ஜே ஒமேகா. Its value is greater than or equal to 0.9, less than or equal to 1 when omega value is between 0 and 0.2 pi. Then this magnitude response value is less than or equal to 0.2 when its value is
between 0.4 pi and pi. That is the question given. So this type of question is very important. இந்த values மட்டும் வேணா மாறி வரலாம். ஸோ இந்த மாதிரி மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸோட டயக்ராமை தான் ட்ரா பண்ண போகிறோம். ஜென்ரலாக லோ பாஸ் ஃபில்டரோட ப்ராக்டிக்கல் மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும். ஆஸ் வி ஆல் நோ தட் மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இவங்க என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன், இட்ஸ் வேல்யூ இஸ் மேக்ஸிமம் 1 இருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ என்ன வரும் 0.9. ஸோ இதோட ஃபில்டரோட மேக்ஸிமம் வேல்யூவே என்ன தான் 1. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து என்ன வேல்யூ வருது 0.9. 0ல் இதோட வேல்யூ 1. இங்கே 0.2 பையில் இதோட வேல்யூ 0.9. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் வந்து less than or equal to 0.2 when this omega is from 0.4 pi to pi. ஓகே, ஸோ இப்போ 0.4ல் இங்கே மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் 0.2 இருக்கணும். டில் பை இட்ஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் வாட் தட் கிவன் டேட்டா. ஸோ இங்கே மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ்ன்றது எதுக்கு எடுத்திருக்கோம், மேக்னிடியூட் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த டயக்ராம் புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நம்ம இந்த மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். ஃப்ரம் த டயக்ராம் we know that, so this is what the low pass range. ஓகேவா? ஸோ பாஸ் பேண்ட் அட்டெனுவேஷன்றது இந்த ரேஞ்சை தான் பாஸ் பேண்ட் அட்டெனுவேஷன் ஆல்ஃபா பின்னு சொல்கிறோம். தென் இதுக்கு அடுத்து வருது இல்லையா சடனாக ரெடியூஸ் ஆகுறது என்னன்னு சொல்கிறோம், ஸ்டாப் பேண்ட் அட்டெனுவேஷன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே 0.9ன்றது என்னன்னா that is equal to 1 by square root of 1 plus epsilon squared. That is related with this alpha p. அதே மாதிரி இங்கே லோயர் வேல்யூ 0.2ன்றது என்ன 1 by square root of 1 plus lambda square. So here the first 0.2 pi up to this maximum frequency is filtered. So இது என்னன்னு சொல்கிறோம், பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஹியர் இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் இந்த 0.4 பைக்கு அப்புறம் சடனாக இட்ஸ் கெட்டிங் டீக்ரீஸ்ட். ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சிக்கு அடுத்து வர எந்த ஒரு ஃப்ரீக்வன்சி டேட்டாவும் இட்ஸ் நாட் ரெக்யர்ட். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் கிவன் டேட்டா. இந்த கிவன் டேட்டாலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, we can write omega p is equal to 0.2 pi, omega s is equal to 0.4 pi. Here 1 by square root of 1 plus epsilon squared is equal to 0.9. 1 by square root of 1 plus lambda squared is equal to 0.2. So இந்த 4 வேல்யூஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு கிவன் டேட்டாவில் இருந்து எப்சிலான் அண்ட் லேம்டா வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆர்டர் ஆஃப் த என் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க, 1 by square root of 1 plus epsilon squared is equal to 0.9. இப்போது நம்மளுக்கு எப்சிலான் வேணும் அப்படின்னா இங்கே எப்சிலான் எதுக்குள்ளே இருக்குது, ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணோன்னா we can get 1 by 1 plus epsilon squared. ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் போயிருமா, இந்த சைடு என்ன கிடைக்கும் 0.9 ஸ்கொயர் பண்ணும்போது we can get 0.81. இது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த 1 ப்ளஸ் எப்சிலான் ஸ்கொயர்டை இங்கே ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுறோம் டு த நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டர் போகும்போது நம்மளுக்கு எப்படி போகும், 0.81 மல்டிப்ளைடு வித் 1 ப்ளஸ் எப்சிலான் ஸ்கொயர்டுன்னு போகும். ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 0.81 ப்ளஸ் 0.81 எப்சிலான் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் இங்கே போகும்போது எப்படி போகும், மைனஸில் போகும். So 0.81 epsilon squared is equal to 1 minus 0.81, that is equal to 0.19. ஓகேவா? நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும், எப்சிலான் தான் வேணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த 0.81 இங்கே கீழே கொண்டு வரோம். ஸோ எப்சிலான் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 0.19 divided by 0.81. ஓகேவா? Then we can take the square root on both the sides, that is epsilon is equal to square root of 0.19 divided by 0.81. ஸோ இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எப்சிலானோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, 0.485. ஸோ திஸ் இஸ் வாட் எப்சிலான் வேல்யூ. த சேம் வே we can get that value of lambda. ஸோ 1 by square root of 1 plus lambda squared is equal to what, 0.2. ஸோ ரெண்டு சைடும் இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 1 by 1 plus lambda squared is equal to 0.04. ஸோ இந்த வேல்யூவை இங்கே நம்ம மூவ் பண்ணோன்னா we can get 0.04 plus 0.04 lambda squared is equal to 1. Then we can move this value to this side, that is 1 minus 0.04 na 0.96. Then we can move this 0.04 to the denominator. அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா
we can get the value as 4.899. இது புரியுதா? ஸோ இங்கே மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்சிலான் அண்ட் லேம்டா வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பட்டர்வர்த்தோட டிசைன் ஸ்டெப்ஸுக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ ஆர்டர் ஆஃப் த ஃபில்டருக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். கேபிட்டல் N is greater than or equal to log of square root of 10 power 0.1 alpha s minus 1 divided by 10 power 0.1 alpha p minus 1 the whole divided by log of omega s by omega p. Or we can use this formula. Log of lambda by epsilon by log of omega s by omega p. So நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் lambda and epsilon values தெரியும். ஸோ அந்த வேல்யூஸை இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லாம்டாவோட வேல்யூ என்ன? 4.899 divided by எப்சிலானோட வேல்யூ 0.485. இங்கே ஒமேகா எஸ்ஸோட வேல்யூ 0.45, ஒமேகா பி வேல்யூ இஸ் 0.25. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு நம்ம லாக் எடுத்தோன்னா we can get 1.004 divided by 0.301. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா we can get that value n is greater than or equal to 3.34. இது புரியுதா எல்லாருக்கும்? பட்டர்வர்த்தோட செகண்ட் ஸ்டெப் என்ன? ரவுண்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் டு த நெக்ஸ்ட் ஹையர் இன்டிஜர். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன வேல்யூ கிடச்சிச்சு? 3.34. இதோட நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் என்ன? 4. ஸோ ஹியர் வி ஹவ் அப்டைன்ட் n is equal to 4. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பில் we are going to find out the transfer function h of s for this n is equal to 4. Here we can assume the cutoff frequency is equal to 1. ஏன்னா ஃபோர்த் ஸ்டெப்பில் தான் என்ன பண்ண போகிறோம்? கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் சிம்பிளி we are going to get the transfer function that is the Laplace transform h of s is equal to நியூமரேட்டரோட பாலினாமியல் நம்மளுக்கு என்னன்னு சொன்னோம்? its value is 1. கரெக்டா? ஸோ டினாமினேட்டர் வேல்யூ எப்படி சொல்லியிருக்கோம்? based on that order value n. For n is equal to 4, the denominator polynomial is s squared plus 0.76537s plus 1 into s squared plus 1.8477s plus 1. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த டினாமினேட்டர் வேல்யூ நல்லா தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? we are going to calculate the cutoff frequency for the given specification. நம்மளுக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட cutoff frequency-யை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? omega c is equal to omega p divided by epsilon the whole power 1 by n. ஓகேவா? ஸோ இங்கே ஒமேகா பியோட வேல்யூ என்ன? 0.25 டிவைடட் பை எப்சிலானோட வேல்யூ என்ன? 0.484 the whole power என்னோட வேல்யூ 4. ஸோ 1 by 4. ஸோ கேல்குலேட்டர் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக 0.484ன்னு டைப் பண்ணி பவர் வேல்யூ கொடுத்து within bracket 1 by 4ன்னு கொடுத்தீங்கன்னா you can get that value. Okay. Then we can get that output as omega c is equal to 0.24 pi. இந்த வேல்யூ பைவை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா we can take that value 0.24 into 3.14. ஓகே. ஸோ மல்டிப்ளை பண்ணியும் we can get that answer. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? The transfer function of an analog Butterworth filter for omega c 0.24 pi. ஓகே. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? தேர்ட் ஸ்டெப்பில் ஹெச் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சோமா? ஸோ இங்கே இந்த எஸ்ஸோட வேல்யூ, ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் எஸ் வருதோ அந்த எல்லா எஸ்ஸையும் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? எஸ் பை ஒமேகா சின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ் பை 0.24 பைன்னு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோம்னா தட் இஸ் த ஆன்சர் ஆஃப் அனலாக் பட்டர்வர்த் ஃபில்டர். ஓகே. தேர்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன ஹெச் ஆஃப் எஸோட வேல்யூ கிடச்சிது? 1 by s squared plus 0.76537s plus 1 into s squared plus 1.8477s plus 1. So that is that h of s value. இந்த h of s valueல இந்த s இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ண போகிறோம்? We are going to replace with s by 0.24 pi. இது புரியுதா? ஸோ இப்போ s எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? 0.24ஆல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ this term becomes ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹெச் ஆஃப் எஸ் இப்போ என்ன ரீப்ளேஸ் ஆயிரும்? த அனலாக் பட்டர்வர்த் ஃபில்டரோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தட் இஸ் HA ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by s by 0.24 pi the whole square plus 0.76537 s by 0.24 pi plus 1. ஸோ அதே மாதிரி இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? s by 0.24 pi the whole square plus 1.8477. Here s becomes s by 0.24 pi plus 1. ஓகேவா? ஸோ இந்த எல்லா டேர்ம்ஸையும் இப்போ என்ன பண்ணுறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 0.24 pi the whole square அந்த வேல்யூ இங்கே என்ன கிடைக்கும்?
0.568. ஓகே, ப்ளஸ் ஆகும். இதே நம்ம டிவைட் பண்ணோன்னா we can get 1.015s plus 1. அதே மாதிரி இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.568 plus here we can simplify these two terms. We can get 2.451s plus 1. So next இதை further simplify பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இதை வந்து LCM எடுக்கிறோம். LCM எடுத்தோன்னா we can get இந்த s ஸ்கொயர் அப்படியே எழுதிடுவோம். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம்? 0.568ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா we can get 0.5765s plus 1ஆல் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோன்னா 0.568 the whole divided by 0.568. அதே மாதிரி இங்கே இந்த வேல்யூ LCM எடுக்கிறோம். ஸோ இங்கே LCM எடுத்தோம்னா s ஸ்கொயர் வந்துடும். இந்த 2.451 இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணோன்னா 1.3922s plus 1 into this value 0.568 the whole divided by 0.568. So next என்ன பண்ணுறோன்னா the denominator of denominator இந்த 0.568 that is multiplied with another 0.568. This is the denominator of denominator goes to the numerator. So இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 0.323 divided by s square plus 0.577s plus 0.568 into s square plus 1.392s plus 0.568. So எல்லாத்தையுமே 3 decimal மாற்றிட்டோம். புரியுதா? This is the final answer. ஓகேவா?